வணக்கம் நண்பர்களே. தமிழ் சினிமா வரலாற்றில் இதுவரை யாரும் செய்யாத ஒரு மாபெரும் சாதனையை தளபதி விஜய் படைத்திருக்கிறார். அவருடைய கடைசி திரைப்படமான ஜனநாயகன் உலகம் முழுவதும் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியாகி ரிலீஸுக்கு முன்பே பல சாதனைகளை உடைத்துள்ளது. முதலில் இந்திய சினிமா வரலாற்றில் தொடர்ந்து 3 படங்கள் 1 மில்லியனுக்கும் அதிகமான அட்வான்ஸ் டிக்கெட் முன்பதிவை பெற்ற முதல் நடிகர் என்ற புதிய சாதனையை விஜய் உருவாக்கியுள்ளார். வரிசு, கோட், தற்போது ஜனநாயகன், டாஷ் இந்த 3 படங்களும் ரசிகர்களின் அபார ஆதரவை பெற்றுள்ளன. அது மட்டுமல்ல, படம் வெளியாகும் முன்பே உலகளவில் 40 கோடி ரூபாய்க்கும் மேல் அட்வான்ஸ் புக்கிங் வசூல் செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்தியாவில் மட்டும் பல லட்சம் டிக்கெட்டுகள் முன்பே விற்பனையாகி தியேட்டர்களில் ரசிகர்கள் திருவிழா போல கொண்டாடி வருகின்றனர். மேலும் திரையரங்கு உரிமைகள், டிஜிட்டல் உரிமைகள், சாட்டிலைட் மற்றும் ஆடியோ உரிமைகள் மூலம் படம் வெளியாகும் முன்பே தயாரிப்பு செலவை முழுமையாக மீட்டுவிட்டதாகவும் பல 100 கோடி ரூபாய் மதிப்பிலான ப்ரீ ரிலீஸ் பிசினஸ் நடந்துள்ளதாகவும் சினிமா வட்டாரங்களில் பேசப்படுகிறது. தமிழ்நாட்டில் மட்டும் இந்த படத்தின் திரையரங்கு உரிமைகள் சாதனை தொகைக்கு விற்பனையானதாகவும் கூறப்படுகிறது. இந்த படத்திற்காக விஜய் வாங்கிய சம்பளமும் இந்திய சினிமாவின் மிகப்பெரிய சம்பளங்களில் ஒன்றாக பேசப்படுகிறது. இதையெல்லாம் விட முக்கியமான விஷயம், இது விஜயின் கடைசி திரைப்படம் என்பதால் ரசிகர்களின் உணர்ச்சி மிகுந்த வரவேற்பு இந்த படத்திற்கு கிடைத்து வருகிறது. திரையரங்குகள் முழுவதும் கொண்டாட்டமாக மாறியுள்ளன. இப்போது அனைவரின் பார்வையும் முதல் நாள் வசூல் மீதுதான் உள்ளது. வர்த்தக நிபுணர்களின் கணிப்பின்படி இந்த படம் உலகளவில் மிகப்பெரிய ஓப்பனிங்கை பதிவு செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சாதனைகள் அனைத்தும் அதிகாரப்பூர்வ வசூல் அறிக்கைகள் மற்றும் தயாரிப்பு நிறுவனத்தின் இறுதி அறிவிப்புகளின்படி மாறக்கூடும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த அப்டேட் பிடித்திருந்தால் வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. இது போன்ற தமிழ் சினிமா அப்டேட்ஸ், பாக்ஸ் ஆபீஸ் செய்திகள் மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் அழுத்த மறக்காதீங்க. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.